அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசனியர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்துக் கொண்டிருக்கும் சிம்மராசனியர்களான உங்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சிம்மராசனியர்களான உங்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக சிம்ம ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு என்றால் ஆன்மீகத்தில் இருட்டை நீக்குபவர், தெளிவை உண்டாக்குபவர் என்று பொருள். ஜோதிடத்தில் இந்த குணத்திற்கு உரியவராக குரு திகழ்கிறார். சூரியனிடமிருந்து ஒளி பெற்றாலும் சூரியனின் பார்வையை விட குருவினுடைய பார்வைக்கு சிறப்பு அதிகம். செல்வத்திற்கு காரகரான குரு இருக்கிறார். எங்கள் அபரிமிதமான செல்வம் இருக்கிறதோ அங்கெல்லாம் குருவினுடைய ஆதிக்கம் இருக்கும். காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான அவரே மோட்சஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார். பாக்கியங்களை அனுபவிக்க செய்ய அவரே மோட்சத்தை தரும் ஞானத்தையும் வழங்குகிறார். 9, 12 இணைப்புகளை இந்தை தான் காட்டுகின்றன. பெரும் செல்வத்திற்கு அதிபதியானவர் ஒரு கட்டத்தில் தூக்கி போட்டுவிட்டு இறைவழிக்கு சென்று விடுவார்கள். அதற்கு குருவோடு சனியும் கேதுவும் துணை புரிய வேண்டும். ஜோதிட சாஸ்திரத்தில் பெரும்பாலான கிரக பார்வையால் தோஷங்களை தான் செய்யும். குருவை தவிர எந்த கிரகங்களும் தோஷ நிவர்த்தி செய்யும் ஆற்றல் இல்லை. எனவேதான் ஜாதக தோஷத்தை சொல்லும் போது குருவினுடைய பார்வை இருந்தால்தான் தோஷ நிவர்த்தியை காட்டுவதையும் குறைந்தபட்சம் பரிகாரத்திற்கு கட்டுப்பட்ட தோஷமாகவும் சொல்வார்கள். இந்த சக்தி வேறு கிரகங்களுக்கு கிடையாது. அது மட்டுமில்லாமல் தோஷ அளவை குறைப்பதும் பரிகாரம் பலிக்குமா என்று பார்ப்பதும் குருவினுடைய பார்வை அளவையும் தோஷத்தையும் பொறுத்தது. வளர்பிறை சந்திரன், பாவிகள், சம்பந்தமில்லாத புதன், சுக்கிரன் போன்றோர் பார்வையோடு கலந்த குருவினுடைய பார்வைக்கு வீரியம் அதிகம். சனியினுடைய பார்வை, ராகு கேதுக்களின் ஆதிக்கம், அஸ்தங்க தோஷம், பகை, நீச்சம் போன்ற பலவீனங்கள் இருக்கும் போது பார்வையின் சுபத்தன்மை குறையும். ஆனால் ஒன்று குருவினுடைய பார்வை பலனளிக்காமல் போகுமே தவிர தீமையை செய்து விடாது. மற்ற கிரகங்களுக்கும் குருவினுடைய பார்வைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்தில் அவரை பூரண சுபகிரகமாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. குறிப்பா திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு அவர்களுக்கு சில வாரங்களாக, மாதங்களாக, ஏன் வருடங்களாக கூட இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு எந்த நல்ல வரனும் அமையாத பட்சத்தில் இனி வரும் காலங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனாக அமைய இருக்கு. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுடைய திருமண கனவுகள் நினைவாவது மட்டுமல்லாமல் பெற்றோருடைய மணி விழாக்கள், பவள விழாக்கள் சிறப்பாக நடைபெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. குருவினுடைய பார்வைக்கு அதிக பலன் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கூட இருக்குதுங்க. அதாவது பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வி சம்பந்தமாக அவர்கள் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களோ அல்லது வெளிநாட்டிற்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. கடமையில் இருந்த
ஓய்வு அகல இருக்குதுங்க. குறிப்பா தாய் வழி ஆதரவு உண்டு. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு நேரம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், அது மட்டுமில்லாமல் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு. துறை மாற்ற சம்பந்தமான எதிர்பார்ப்புகளும் நிறைவேற இருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளோ அல்லது அண்ணன் தம்பி அண்ணன் தங்கைகளுக்குள் இருந்த இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல உங்களுடைய ராசியில் கேது சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. கும்பத்தில் ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தி இருக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படும். கூடுமான வரைக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதோ வேண்டாங்க. மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப செலவுகளை செய்வது நல்லது. கூடுமான வரைக்கும் பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது மற்றவர்களுக்காக கல்வி ரீதியா உதவிகள் செய்வது என்பது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. குறிப்பா இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் என்பது சிம்மராசினியர்களான உங்களுக்கு நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வாங்க. அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் அகல இருக்கு. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியுங்க. தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதிக மூலதனம் போடுவதற்காக கேட்ட இடத்தில் உதவிகள் உடனே கிடைக்க இருக்குதுங்க. விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் உங்களோடு வந்து இணையக்கூடிய ஒரு தருணமாகும் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் சிம்மராசினியர்கள் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது அல்லது மனை வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது என பல முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு இத்தருணங்கள்ல நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த ஆவணங்கள் அல்லது வீடு நிலம் வாங்கும்போது ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து அதற்கு ஆவணங்களில் கையெழுத்திடுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார். அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இக்காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. அதனால் கூடுமான வரைக்கும் யாருக்காகவும் எதற்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாங்க. எதிரிகளின் பலம் கூடுங்க. தொழில் பலம் வந்தாலும் அது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கூடுமான வரைக்கும் எதற்காகவும் யாருக்காகவும் வாக்கு கொடுக்க வேண்டாங்க. எதிரிகளின் பலம் கூடும். தொழிலில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைக்காது. அரிதாங்க. முன்னேற்ற பாதையில் சில குறுக்கீடுகள் வரதாங்க செய்யும். அவற்றை கண்டு கொள்ளாமல் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் போது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல குறிப்பாக பொது வாழ்வில் இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு பொறுப்புகள்ல மாற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகாரமும் உண்டுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கை நழுவி செல்லுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளால் நன்மைகள் உண்டு. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க. பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.